Hello friends, எப்படி இருக்கீங்க? Welcome to Karthik show. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல cloud technology பத்தி பார்க்க போறோம். நம்மள நிறைய பேர் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த cloud technology மூலமா அன்றாடம் பயனடைஞ்சிட்டு தான் இருக்கோம். இந்த வீடியோ ஸ்டூடண்ட்ஸ் இல்ல சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்ல வேலை செய்றவங்கல்ல cloud technology என்னன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கறவங்களுக்கும் cloud technology கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அத பத்தி எனக்கு சரியா தெரியல அப்படிங்கறவங்களுக்கும் அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்க உபயோகமா இருக்கும். சோ இந்த மைண்ட் செட்டோட வீடியோக்குள்ள போலாம். Stay tuned. Welcome back. நம்ம இப்போலாம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம். அது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்துட்டோம்னா நம்ம கம்ப்யூட்டர்ஸில் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்போம். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் ஹார்ட் டிரைவில் இருக்கிற அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நம்ம இன்னொரு கம்ப்யூட்டருக்கு அனுப்பணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், சிடி டிவிடி போட்டு காப்பி பண்ணியிருப்போம், இல்லை வந்து ஃப்ளாஷ் டிரைவ் யூஸ் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் இன்னொரு கம்ப்யூட்டரில் போட்டு அங்கே டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் ஃபோட்டோ வீடியோ எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து உங்களால் ஜிமெயிலில் சிங்க் பண்ண முடியும். அப்படி நீங்கள் ஜிமெயிலில் சிங்க் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இப்போ நீங்கள் இன்னொரு புது ஃபோன் வாங்குறீங்கன்னு வச்சுங்க, இல்லை நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் அதே ஃபோட்டோஸ் வீடியோஸ் பார்க்கணுன்னா உங்கள் கம்ப்யூட்டருக்கு போய் ஜிமெயிலில் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா என்னென்ன ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் ஃபோனில் வந்து சேவ் பண்ணி சிங்க் பண்ணி வச்சுருந்தீங்க அதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதில் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இன்னொரு புது ஃபோன் வேணாலும் அதில் வந்து ஜிமெயில் லாகின் பண்ணி அதே ஃபோட்டோஸ் வீடியோஸை நீங்கள் நல்லா பார்க்க முடியும். நீங்கள் வந்து மேனுவலாக இங்கேருந்து காப்பி பண்ணி இன்னொரு இதில் போடணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. கூகுள் ஃபோட்டோஸை இது சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிறத பார்த்துட்டிங்கன்னா க்ளவுட் டெக்னாலஜி தான். ஸோ இந்த விஷயத்தை நம்ம வந்து அன்றாடம் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது வந்து cloud டெக்னாலஜியோட ஒரு பயன். சரி, அப்போ அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எங்கே சேவ் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட கம்ப்யூட்டர் அல்லது ஃபோனில் சேமிக்கப்படாமல் இன்டர்நெட் மூலமா வேற இடத்துல இருக்கிற ஒரு சர்வரில் பதிவு செய்யப்படுது. அந்த சர்வரும் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான், ஆனால் அது பார்த்தீங்கன்னா உலகின் வெவ்வேறு இடங்கள்ல இருக்கும். அதை வந்து ரிமோட் சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. cloud டெக்னாலஜியோட பயன் இதோட நிற்கிறது இல்லைங்க, இன்னும் நிறைய பயன்கள் இருக்கு. அது என்னென்னங்கிறத அடுத்து பார்க்கலாம். நம்ம இப்போ தான் பார்த்தோம் நிறைய பேர் வந்து cloud டெக்னாலஜி அவங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் வந்து சேவ் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு வகையான பயன் அப்படின்னு பார்த்துட்டோம். சரி, இதுவே வந்து நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் க்ளவுட் டெக்னாலஜியில் வேலை செய்கிறவங்க கிட்ட போய் உங்களுக்கு வந்து க்ளவுட் எப்படி பயன்படுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு வந்து பெரிய பெரிய சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உருவாக்குறதுக்கு அதை வந்து ப்ரொடக்ஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து இது நாங்கள் யூஸ் பண்ணுறோம்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மிஷின் லேர்னிங், பிக் டேட்டா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற தொழில்நுட்பங்களை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு க்ளவுட் டெக்னாலஜி ரொம்ப உபயோகமாக இருக்குது அப்படின்னு அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்க சொல்லுவாங்க. இதுவே அந்த கம்பெனியோட ஓனர், இந்த சிஇஓ அப்படிலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த க்ளவுட் டெக்னாலஜியை பயன்படுத்துகிற கம்பெனிஸோட ஓனர்கிட்டலாம் நீங்கள் போய் உங்களுக்கு உங்கள் கம்பெனியில் க்ளவுட் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதனால் என்ன பயன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு இந்த க்ளவுட் டெக்னாலஜி யூஸ் பண்ணதுலேருந்து எங்களுக்கு நிறைய பணம் மிச்சமாகுது, அதனால் எங்களோட ப்ராஃபிட்டை எங்களால் அதிகமாக அதிகரிக்க முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரை பொறுத்து இந்த க்ளவுட் டெக்னாலஜியோட பயன்கள் வந்து மாறிட்டே இருக்குது. அப்படி பார்த்தா க்ளவுட் டெக்னாலஜி அப்படிங்கிறது வெறும் ஃபோட்டோஸ் வீடியோஸை மட்டும் நம்ம சேவ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு மட்டும் கிடையாதுங்க, அதுக்கும் மேலே நிறைய விஷயம் இருக்குது. சரி, இப்போது க்ளவுட் டெக்னாலஜியோட பண்புகள் பற்றி பார்க்கலாம். அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். க்ளவுட் டெக்னாலஜியை நம்ம பயன்படுத்துறதுக்கு இன்டர்நெட் ரொம்ப அவசியம். ஆனால் இப்போலாம் சில நேரங்களில் இன்டர்நெட் இல்லாமல் கூட நம்மளால் க்ளவுட் யூஸ் பண்ண முடியுது. அதாவது யூடியூப்ல எல்லாம் போய் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்டர்நெட் இல்லாமல் கூட ஆஃப்லைனில் வீடியோஸ் பார்க்க முடியும். ஆனால் அப்படியே இருந்தாலுமே ஒரு கட்டத்தில் நீங்கள் இன்டர்நெட் இருந்தால் தான் தொடர்ந்து க்ளவுடோட பயனை நம்மளால் அடைய முடியும். ஸோ க்ளவுட் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்டர்நெட் வேணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பண்பு. அப்புறம் க்ளவுட் வந்து நம்ம கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அது இன்டர்நெட் மூலிமா ரிமோட்டாக இருக்கிற வேறொரு கம்ப்யூட்டரை பயன்படுத்தி தான் ஆகணும். அதை தான் நான் முன்னாடி சொன்னேன் ரிமோட் சர்வர்ஸ் அப்படின்னு. இந்த ரிமோட் சர்வர்ஸ் இருக்கிற இடத்துல வந்து பொதுவாக டேட்டா சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டா சென்டர்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர் சர்வர்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த பவர்ஃபுல்லான சர்வர்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட தகவலை சேமிக்கிறதுக்கு மட்டும் பயன்படுறது இல்லைங்க, அதுக்கும் மேலே ஒரு படி போய் இப்போ வந்து நீங்களே வந்து ஒரு கம்பெனி வச்சுருந்து உங்கள் கம்பெனிலேருந்து ஒரு 5 கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தா உங்களுக்கு வந்து நிறைய டேட்டாலாம் வருது. இந்த நிறைய டேட்டா வந்து நீங்கள் அதை ப்ராசஸ் பண்ண வேண்டி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து பெரிய கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வாங்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த பெரிய டேட்டா சென்டர்ஸ் இருக்கிற கம்பெனிஸ் கிட்ட போய் எங்களுக்கு வந்து இன்னும் பெரிய லெவலில் கம்ப்யூட்டர்ஸ் தேவைப்படுது, நாங்கள் வந்து உங்களோட யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து உடனடியாக வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சு ஒரு விர்ச்சுவல் கம்ப்யூட்டர் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதாவது நீங்கள் இன்டர்நெட் மூலமா ஒரு வெப்சைட்டில் லாகின் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி காட்டும். ஆனால் அந்த கம்ப்யூட்டர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான CPU, உங்களுக்கு தேவையான மெமரி, தேவையான ஹார்ட் டிரைவோட ரொம்ப பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஹார்ட்வேர் வந்து உங்களுக்கு வந்து வாங்கணும் அவசியம் இல்லை, ஆனால் இந்த க்ளவுட் ப்ரொவைடர் மூலிமா உங்களால் வந்து பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர்ஸை, அதாவது விர்ச்சுவல் கம்ப்யூட்டர்ஸை உங்களோட இடத்துல இன்டர்நெட் மூலிமா யூஸ் பண்ணிக்க முடியும். இதை வந்து பொதுவாக க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ
கிளவுடோட ரெண்டாவது பண்பு கண்டிப்பாக இன்டர்நெட் மூலியமாக அது வந்து இன்னொரு ரிமோட் மிஷினில் தான் இயங்கப்படும். கிளவுட் டெக்னாலஜியோட மூணாவது முக்கியமான பண்பு பார்த்துட்டிங்கன்னா செல்ஃப் சர்வீஸ் அண்ட் ஆன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ செல்ஃப் சர்வீஸ்னால் என்ன? நம்மளே நமக்கு தேவையானதை செஞ்சுக்கிறது. இப்போ ஹோட்டலில் போனால் செல்ஃப் சர்வீஸ் ஹோட்டலில் என்ன பண்ணணும், நம்மளே போய் பில்லு வாங்கிட்டு அதை கொண்டு போய் கொடுத்து ஃபுட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம டேபிளுக்கு வந்து சாப்பிட்டுக்கிறது. யாரும் வந்து நமக்கு சர்வ் பண்ண மாட்டாங்க. அதுதான் செல்ஃப் சர்வீஸ். இப்போ ஆன் டிமாண்ட் என்ன? நமக்கு தேவைப்படும் போது அது நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கிளவுட் டெக்னாலஜியோட பண்பு பார்த்தீங்கன்னா நம்ம தேவைப்படும் போது நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது யாரையும் நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. சிறந்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து மறுபடியும் கூகுள் டிரைவுக்கே வரலாம். உங்களுக்கு வந்து கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு என்ன வேணும்? இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக வேணும். அப்புறம் ஒரு ஜிமெயிலில் அக்கௌண்ட் வேணும். இது இருந்தால் நீங்கள் கூகுள் drive.comல போயிட்டு உங்களோட லாகின் பண்ணிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அதுக்காக ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அது வந்து யாராவது கூகுள் கம்பெனியில் இருக்கிற ஒருத்தர் வந்து எனக்கு அப்ரூவ் பண்ணாதான் அது நடக்கும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு எப்போ வேணுமோ உங்களுக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்ததுன்னா, இன்டர்நெட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை கிரியேட் யூஸ் பண்ணி உடனடியாக நீங்கள் கூகுள் டிரைவை யூஸ் பண்ணிக்க முடியும். இதை தான் செல்ஃப் சர்வீஸ் அண்ட் ஆன் டிமாண்ட் அப்படிம்பாங்க. இது வந்து கிளவுட் டெக்னாலஜியோட மூணாவது முக்கியமான பண்பு. ஸோ இந்த பண்புகள்னால கிளவுட் டெக்னாலஜி பார்த்துட்டிங்கன்னா நம்ம சாதாரணமாக செய்கிற வேலையை வேகமாக செய்யறதுக்கு உதவும். அதாவது முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னொரு கம்ப்யூட்டருக்கு நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு ஹார்ட் டிரைவை வாங்கணும், அதுக்கு நீங்கள் பணம் செலவு பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் டிரைவில் இந்த டேட்டாவை நீங்கள் காப்பி பண்ணணும். காப்பி பண்ணி இந்த ஹார்ட் டிரைவ் கொண்டு போய் இன்னொரு இடத்துல என் கம்ப்யூட்டரில் ஃபிக்ஸ் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணணும். ஒருவேளை இந்த ஹார்ட் டிரைவ் தொலைஞ்சு போச்சுன்னா உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே காலி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து செலவு மிச்சம் பண்ணும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து சௌகரியத்தை அதிகம் பண்ணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்னா புது புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வரும். இது வந்து சாதாரணமாக நடக்காது. இப்படி எடுத்துக்காட்டுக்கு என்ன ஃபீச்சர்ஸ்னா, இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸு இந்த ப்ரைம் வீடியோலாம் பார்க்குறீங்க, அதுவும் ஒரு க்ளவுட் டெக்னாலஜி தான். நீங்கள் ஒவ்வொரு படத்தையும் வந்து நீங்கள் ஹார்ட் டிரைவில் டவுன்லோட் பண்ணி பார்க்கணுங்கிறது இல்லைங்க. எப்போ வேணாலும் அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா படமும் எந்த டிவைஸில் வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒன்று உங்களுக்கு அதுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் வேணும். ஸோ நீங்கள் அந்த படத்தை எல்லாம் பார்க்குறீங்க, சௌகரியமாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக படமெல்லாம் பார்க்குறோம், நெட்டு நல்லா இருக்கணும், அது ரெண்டாவது விஷயம். அப்படி இல்லைன்னா படத்தை டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்கள் ஆஃப்லைன் கூட பார்க்கலாம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா அங்கே ஒரு ஃபீச்சர் இருக்குது. அது வந்து எத்தனை பேர் நோட் பண்ணுவீங்க தெரியாது. உங்களோட வந்து நீங்கள் என்னென்ன படங்கள்லாம் பார்க்குறீங்கன்னு அது தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒரு புது படம் வந்ததுன்னா அது நீங்கள் பார்த்த படத்துக்கு மாதிரியே இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக் அதே வந்து முன்னாடி சொல்லும், இங்கே பாரு இன்னொரு புது படம் வந்திருக்கு, நீ அதை பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் அதில் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ப்ரைம் வீடியோ, நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு ஃபீச்சர். இந்த மாதிரி க்ளவுட் டெக்னாலஜியை எதுலையெல்லாம் பயன்படுத்தலாம் அங்கே வந்து புது புது ஃபீச்சர்ஸை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது வந்து க்ளவுட் டெக்னாலஜியோட இன்னொரு பெரிய பயன். சரி, நம்ம இதுவரை பார்த்தது எல்லாமே வந்து க்ளவுட் டெக்னாலஜியோட ஒரு தியரி மாதிரி தான் இருக்கும். அதை வந்து எப்படி யூஸ் ஆகுது, அதோட பண்புகள் என்ன, அதோட பயன்கள் என்ன அப்படிங்கிறதான் பார்த்தோம். இப்போ இன்டெப்த்தாக நீங்கள் க்ளவுட் டெக்னாலஜி அப்படின்னு போகும்போது சில டெர்மினாலஜிஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஆரம்பத்தில் புதுசாக இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். ஆனால் இது வந்து ரொம்ப அவசியமான அடிப்படையான விஷயமா இருக்குது. ஸோ இது தெரியாமல் நீங்கள் க்ளவுட் டெக்னாலஜியை பற்றி நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதனால் அந்த 3 டெக்னாலஜிஸ் பற்றி மட்டும் சொல்கிறேன். ரொம்ப டெக்னிக்கலாக போக மாட்டேன், முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக சொல்ல பார்க்குறேன். ஒன்று வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ளவுட் டெக்னாலஜி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா இந்த மாதிரி சர்வீஸஸாக தான் கொடுப்பாங்க. சிலர் வந்து அதை ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் மோஸ்ட்லி அது சர்வீஸஸாக தான் கொடுப்பாங்க. அதை வந்து இந்த 3 மெயின் கேட்டகரியாக பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். இப்போ நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் முன்னாடியே பார்த்தோம் இந்த நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் வீடியோ, கூகுள் டிரைவ், இது எல்லாமே வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இதுக்கு வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் தான். அதாவது நீங்கள் அதை யூஸ் பண்ணணும்னா நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கோ இல்லை அந்த ஆப்பை மட்டும் டவுன்லோட் பண்ணால் போதும். அதுக்குள்ளே உங்களுக்கு தேவையானது எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சாஃப்ட்வேரே நிறைய ஃபீச்சர்ஸோட உங்களுக்கு சர்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். இதோட யூசர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உலகின் அதிகபட்சமான மக்கள் இந்த சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படிங்கிறது தான் பயன்படுத்துவாங்க. இப்போ உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கம்பெனி எக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோ. அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனின்னு வச்சுக்கலாம். அவங்ககிட்ட வந்து 5 கம்ப்யூட்டர் இருக்குது. அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க கம்ப்யூட்டரில். இப்போ திடீர்னு பார்த்தா மார்க்கெட்டெல்லாம் மாறிடுச்சு, ரொம்ப ஹை டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த கம்பெனி எக்ஸ்க்கு என்ன நினைக்கிறேன்னா, நம்மளும் வந்து மார்க்கெட்டில் நிற்கணும்னா இந்த பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம உருவாக்கணும். அதுக்கு வந்து நமக்கு என்ன வேணும்னா பெரிய கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்னா, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப் பண்ணணும், எங்களுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் இந்த கான்ஃபிகரேஷனோட எனக்கு கம்ப்யூட்டர் வேணும், நீங்கள் வந்து க்ளவுட்லேருந்து எங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் செட்டப் பண்ணி கொடுங்க, அந்த கம்ப்யூட்டர்ஸில் நாங்கள் எங்களுக்கு தேவையானது இன்ஸ்டால் பண்ணி எங்களோட ப்ராடக்ட்டை உருவாக்க பயன்படுத்திடுவோம் அப்படின்னீங்கன்னா இந்த பெரிய பெரிய க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க,
சரி உனக்கு வந்து என்ன மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் வேணும், என்ன சர்வர்ஸ் வேணும்னு நம்ம வந்து ஒரு லேட்டஸ்ட் ப்ராசஸர் இல்லை ரொம்ப ஹை ரேம், இந்த ஹை கெப்பாசிட்டி மெமரி கெப்பாசிட்டியோட வேணும் அப்படின்னு நமக்கு ஒரு கொடுத்துட்டோம்னா அதுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுப்பாங்க. கொட்டேஷன் கொடுத்ததுக்கு அது நம்ம ஓகே அப்படின்ட்டோம்னா அது வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது கட்டுமான பணிகளை அவங்க உருவாக்கி கொடுத்துருவாங்க. நம்ம எப்படி நம்ம ஒரு கம்ப்யூட்டர் நம்ம வாங்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். ஆனால் அந்த கம்ப்யூட்டரில் எந்த சாஃப்ட்வேர் இருக்காது, நம்ம தான் வேணுங்கிற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஆனால் கம்ப்யூட்டர் மட்டும் நமக்கு கிடைக்கும். அதுவும் வந்து ஃபிசிக்கல் கம்ப்யூட்டர் இல்லைங்க, ஒரு விர்ச்சுவல் கம்ப்யூட்டர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விர்ச்சுவல் கம்ப்யூட்டரை மட்டும் நம்ம தேவைக்கு கொடுக்கறத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னா என்ன? இது வந்து இந்த சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ்க்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ்க்கும் இடைப்பட்டு இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர் வந்து கேட்குறோம், எனக்கு ஒரு விர்ச்சுவல் கம்ப்யூட்டர் கொடுப்பா, நான் வந்து தேவையான சாஃப்ட்வேர் நான் அதில் இன்ஸ்டால் பண்ணி நான் ஒர்க் பண்ணிக்கிறேன், இந்த கான்ஃபிகரேஷன் எனக்கு கம்ப்யூட்டர் வேணும் அப்படின்னு அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, இன்னும் புது புது சாஃப்ட்வேர்லாம் வேணும், அதையெல்லாம் நம்ம வாங்கி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரொம்ப பிரச்சனை, தலைவலியாக இருக்குது. அதனால் ஏன்பா உங்கள்கிட்ட வந்து நீ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்குறியா, அதிலே சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் எனக்கு தேவையானதில் என்னென்னு சொல்கிறேன், நீ எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி என்கிட்ட அப்படியே ரெடிமேடாக கொடுத்துருப்பா, நான் அப்படியே லாகின் பண்ணி என்னை வந்து என்னோடய ப்ரோக்ராம் போர்ட் பண்ணுற மாதிரி வேணும், அதனால் உன்னால் முடியுமா அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, கண்டிப்பாக பண்ணி தரோம், உங்களுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் வேணும், எந்த மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் வேணும், அதில் வந்து இந்தந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வேணும், எனக்கு பண்ணி கொடுத்துரு அப்படின்னீங்கன்னா ப்ரொவைடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஓகே இந்த உனக்கு கம்ப்யூட்டர் ரெடி, அதில் எல்லா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு விர்ச்சுவல் கம்ப்யூட்டர் நமக்கு கொடுத்துருவாங்க. நம்மளோட சாதாரண லேப்டாப்போ சாதாரண கம்ப்யூட்டரில் இன்டர்நெட் மூலிமா லாகின் பண்ணோம்னா அந்த விர்ச்சுவல் கம்ப்யூட்டர் நமக்கு முன்னாடி உண்மையான கம்ப்யூட்டர் மாதிரியே தெரியும். அதில் நம்ம கேட்ட சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும், நம்ம கேட்ட கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதைத்தான் வந்து பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் கொடுக்காம அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு நம்ம என்ன சாஃப்ட்வேர்லாம் நமக்கு வேணுமோ அதை எல்லாம் அதில் இன்ஸ்டால் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி நம்ம கொடுத்துருவாங்க. அதில் நமக்கு தேவையான கோடிங்லாம் நம்ம பண்ணிக்கலாம். இதுதான் பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். இந்த 3 விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதுதான் க்ளவுட் டெக்னாலஜியில் இருக்கிற அடிப்படையான 3 சர்வீசஸ். இன்னும் நிறைய ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 3ல் ஒரு வகையாக தான் கண்டிப்பாக இருக்கும். க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் நிறைய இருக்குது. அதில் முக்கியமானது மைக்ரோசாஃப்டோடது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அசூர் அப்படிம்பாங்க, கூகுளோட பார்த்தீங்கன்னா கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் ஜிசிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இது அமேசானை பார்த்தீங்கன்னா அமேசான் வெப் சர்வீஸ் AWS அப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே க்ளவுட் டெக்னாலஜி தான். ஒவ்வொரு கம்பெனிஸ் அவங்கவுங்களோட பிராண்டை உருவாக்குறதுக்காக விதவிதமான பேர் வச்சுருக்காங்க. இதோட நிற்காதுங்க இன்னும் எக்கச்சக்கமான கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. இந்த க்ளவுட் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் பெரிய அளவில் வளரக்கூடிய தொழில்நுட்பமாக இருக்குது. நீங்கள் வந்து எல்லாம் வந்து கரியர் க்ரோத் வேணும், நான் சாஃப்ட்வேரில் வந்து பெரிய லெவலில் போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி சாஃப்ட்வேர்லேருந்து எனக்கு புதுசாக இன்னும் புது டெக்னாலஜியை கற்றுக்கணும், வேற ஒரு ஃபீல்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த க்ளவுட் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல நம்பிக்கையான எதிர்காலத்துக்கு கொடுக்கக்கூடிய டெக்னாலஜியாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா இதை பற்றி இன்னும் ரிசர்ச் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக ஒரு அடிப்படையான வீடியோ தான். இதில் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, இன்னும் டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த வீடியோ மூலிமா க்ளவுட் டெக்னாலஜியை பற்றின அடிப்படையான விஷயங்களுக்கு தெரிஞ்சுக்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்ல மறந்துட்டேன், இதை பற்றி கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ உங்களை மறுபடியும் பார்க்குறேன். Until then, this is Karthik signing off. Bye.